தெய்வமே நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், அப்போ தான் நாடும் நாட்டு மக்களும் நல்லா இருக்க முடியும். ஏற்கனவே ஓவர் டைமில் ஓடிட்டுருக்குன்னு என்ன கண்டுக்காம விட்டுறாதீங்க, கை பிடிச்சி கரையேற்றி விட்டுருங்க. பன் பட்டர் ஜாம் இவ்வளோ லேட் ஆகிடுச்சே. அப்பா பூ விழுந்துருக்கு. பன் பட்டர் ஜாம் இன்னைக்கு எப்படியோ அந்த டீலை முடிச்சாகணும். 1% வந்தால் கூட சொல்லாமப்ல. ஃபோன் பண்ணிட்டே இருக்க, எடுக்க மாட்டேங்கற. அதை ஏன்டா கேக்குற? என்னாச்சு? மதியானம் மரண விலாச போட்டுக்கிட்டு கவுந்தடிச்சு படுத்து வந்தான்டா. வழக்கமா படுக்கிறது தானே? விடிஞ்சிருச்சு நினைச்சிட்டு வெளியில வந்து பார்ட்டிக்கு இடத்த காட்டலான்னு பார்த்தா சரி நைட்டு. நைட் ஏன்டா நாவப்படுத்துற? ஏன்டா உன் கூட சரக்கு அடிச்சு எங்க அம்மா என்னாச்சு மாப்ள? வீட்ல ஒரே விளக்க மாட்டேன். சரி சரி இந்த சீன்லாம் விடாத, வா 2 கிளாஸ் ஊத்துவோம். மறுபடியுமா? சரி இப்போ எங்க சரக்கு அடிக்க? மரக்கடைக்கு போலாம். மரக்கடைக்கா? சரக்கு போட்டு அப்படியே நம்ம வேணி அடுத்து பார்த்து வந்துருவோம். ஓகேடா. சூப்பர். Booze is secret of my energy. Yes. டேய் யோகா, சொல்றா மாப்ள. மார்பிஎஸ் சரக்கு விட மரக்கடை சரக்கு தான் மச்சான் தூக்கலா இருக்கு. ஆமா ஆமா, அந்த தூக்கலோட நம்ம வேணியோட ஆட்டம் இன்னும் தூக்கலா இருக்குல்ல. உனக்கு இருக்குண்டா. மற்ற வேலைக்கு மட்டும் மெதுவா நட, இந்த மாதிரி வேலைக்கு வேகமா நட. கடுப்பை கலப்பாம வாடா. உன் கடுப்பு யாருக்குடா வேணும்? எனக்கு வேணி இடுப்பு தான் வேணும். போலாமா? என்ன மாப்ள, இன்னைக்கு கடையில கல்லா கட்டும் போல இருக்கே. கல்லா பெட்டியே நிறைய மாப்ள. டேய் குடிச்சு புட்டு குடிக்காம நடக்கிறவன்டா உண்மையான குடியாரன். குடியார வந்துட்டாங்க யா வடக்கும் தெற்கும். சர்க்கார் கடை சாத்துனாலும் விடிய விடிய ஊத்திக்கிறதுன்னு இங்க வந்துருக்கீங்க. அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு முதல்ல மியூசிக்க போடு. தண்ணி அடிக்கிற உங்களுக்கு தாண்டா முதல் மியூசிக். எவ்வளவு இப்போ அட்வான்ஸ் புக்கிங்ல இருக்க கிளவிகள என்ன அகத்தாளம்னு போடா போடா. அவங்கள மாதிரி எத்தனை பேருக்கு நான் பாத்து சரக்கு அடிச்சு வந்து வச்சுக்கிறேன். போடா டேய் முதல்ல இந்த கிளவிக்கு கடனை வைக்கணும். சரியா சொன்ன மாப்ள, பண்ணுவோம். ஏண்டா முந்திரி தொப்புல இருந்து சரக்கு வந்திருக்குன்னா மூக்கு முட்டை குடிக்கலாம். இருடா. அப்படியா சந்துரு? பாரா பாத்தியா மாப்ள நம்ம செல்வாக்க? அதான் மச்சான் எனக்கு டவுட். மந்தமா இருக்கிற ஓமுல மரக்கடைக்கு வந்தா மட்டும் வேலை செய்யுது. உனக்கு சரக்கு வேணுமா வேண்டாமாடா? சாப்பிடலாம்டா. வாங்க. இந்த புடி. மரக்கடை சரக்கே சரக்கு தான். Cheers மாப்ள. முந்திரி தோப்பு சரக்கு நம்ம இடத்துல அடிப்போம். ஆண்டவனே மகமாயி மங்கைய கரசி சீதாலட்சுமி சிறுமுனாதா பெரியாண்டிச்சி செல்லாண்டியம்மா 4 காசு கொடுப்பா நல்ல வழி காட்டப்பா. Cheers. சரக்கு சரக்கு சரக்கு. போடா. தொட்டுக்கிறதுக்கு என்னடா பண்றதுன்னு பார்த்தேன். சரக்க போட்டுக்க சட்டுன்னு வந்து நிக்கிற. வேணி இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க, ஒரு குத்தாட்டம் போறேன். உன் வயித்துலயே போடவா? நானும் இந்த மரக்காடு ஆரம்பிச்சதுல இருந்து ஆடிட்டு தான் இருக்கேன். ஒரு நாளாவது காசு கொடுத்து ஆடுன்னு சொல்லிருப்பியா? எக்ஸ்கியூஸ் மீ, நீ ஆடுறதுக்கு எதுக்கு நான் காசு கொடுக்கணும்? ஏய் சுமாரா, வேணா வேணி இன்னொரு நாள் பாப்போம். யோகா யோகா பாவ் யோகா, இன்னைக்கு சுத்தமா காசே இல்ல யோகா. நான் ஆடுறேனே யோகா யோகா, உனக்கு வேணா பிடிச்ச வேணி பாட்டு ஆடுறேன் யோகா. வேணான்றல. விடாத. யோகா ஏய் வாடி என் கூட ஆடு. கேவ் கிடைக்க கூடாது. வச்சிக்கவா உன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள ஆடுவாமா? ஏய் யோகா. அடச்சி, அதுக்கு வேற ஆளை போய் பாரு. ஹோட்டல் ஆடுற மாதிரி இவ்வளவு தானே கட்டற? வாடி. சி கைய விடுறான்டா. வாடினா. டேய் யாரா நீ? நானா? ரொட்டி ரொட்டி சுக்கா ரொட்டி சுட்டுக்கிட்டு வாராளே சின்ன குட்டி. கன்னத்தில் பாத்தி கட்டி ரோஜா புண்ணிட்டுறாள செல்ல குட்டி. பாக்குறதெல்லாம் ஏக்கருதானே, வாரத்தில் கூட பட்டா போடுவேனே. பாக்குதே பாக்குதே பாக்காம பாக்குதே, ஐயையோ முன்னால பூ பூக்குதே. தாக்குதே தாக்குதே தாக்காம தாக்குதே, ஐயையோ நெஞ்செல்லாம் நாராகுதே. ரொட்டி ரொட்டி சுக்கா ரொட்டி சுட்டுக்கிட்டு வாராளே சின்ன குட்டி.
கன்னத்தில பாத்தி கட்டி ரோஜா புண்ணிட்டுறாள செல்ல குட்டி நானாக யாரையுமே நானாக யாரையுமே தொட்டதில்லடா என் மேல தொட்டவனை விட்டதில்லடா எங்கண்ணு பொண்ணு மேல பட்டதில்லடா பட்டாலும் தீய போல சுட்டதில்லடா என் பேரு வேணி ராத்திரி தேனி இன்பமுள்ள கேணி வெட்டிடுவானி சேலையத்தான் வீசி நீ சின்ன மீனை பிடிச்சிடலாம் சிங்கம் என்ன பிடிக்கணும்னா யாராலும் முடியாது சாராயத்தை கொண்டு வந்தா மொண்டு மொண்டு குடிச்சிடுவேன் சஞ்சலமா நான் பார்த்த சங்கதிகள் தெரியாதா ரொட்டி ரொட்டி சுக்கா ரொட்டி சுட்டுக்கிட்டு வாராட சின்ன குட்டி கன்னத்துல பாத்தி கட்டி ரோஜா புண்ணிட்டு நாள ஜல்ல குட்டி ராத்திரியில போதும் ராத்திரியில போதும் தூங்குனதில்ல காலையில சூரியனை பார்த்ததும் இல்ல பூக்கடைக்கு எங்காலும் போனதும் இல்ல நீ புதுசாக பாக்குறிய என்னடே புள்ள அம்மீனுக்கு கொக்கு மாட்டுச்சுன்னா லக்கு என் கண்ணு கிக்கு புரியல நமக்கு வேணாம்மா வேணியம்மா காதல்னா வெண்ணியம்மா நான் பச்சை தண்ணியம்மா பத்த வைக்க பார்க்காது போட கில்லாடி அலையிறனே பின்னாடி நூலிருந்த காத்தாடி என் கையில் மாட்டாதா ரொட்டி ரொட்டி சுக்கா ரொட்டி சுட்டுக்கிட்டு வாராட சின்ன குட்டி கன்னத்தில பாத்தி கட்டி ரோஜா புண்ணிட்டு ராட செல்ல குட்டி சமரசம் உலாவும் இடமே எங்க நேத்து படுத்த இந்த கிரானைட் சமாதிய காணமே இங்க தான் இருக்கியா எல்லோரும் வந்து சேரும் காடு தொல்லை இல்லாத வீடு உலகத்திலே அமைதியான இடம் இவ்வளோ இடத்த வீணா போட்டு வச்சிருக்கானுங்களே 2 ஃபிளாட் போட்டு தான் வித்துருவோமா வித்துடலாம் யார் இருக்கா சொல்லு என்ன மாதிரி அனுபவிக்க யாரா இருக்கா நீங்கெல்லாம் இங்க தானடா ரியல் எஸ்டேட் பண்றீங்க நான் நெல்லாவுல பண்றேன் நீல் ஆம்ஸ்ட்ராங் நகர் பத்திரப்பதிவுடன் ஒரு நட்சத்திர டோர் இலவசம் ஹா 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 யா ஆ ஆ ஆ அந்த ரோஜா பூ இப்படி கொடு. ஏங்கா இவ்ளோ நேரம் அப்பா தான் லேட் பண்ணிட்டாரு. புண்ணியவதி, நீ எங்களை விட்டு போற வரைக்கும் சொர்க்கனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நீ இல்லாதப்போ நரகனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு 2 பொண்ணுங்களும் ஆட்டக்காரியாக தான் இருக்காங்க. அவங்கள நீ தான் ஆசீர்வாதம் பண்ணணும். உன் பிறந்த நாள் எங்களுக்கெல்லாம் திருவிழா மாதிரி. அப்பா கட் பண்ணலாம்ப்பா.
சுடுகாடு பக்கத்துல இருந்தா அவன் தான் வீட்டுல படுக்கிறதுக்கே பயப்படுவான். நீதான் இதே பொழப்பா இருந்தா? அம்மா அது பேயா பொண்ணம்மா? ரெண்டு ஒண்ணுதான். இந்தா போய் குளிச்சுட்டு வா. 3 பேருமா, ஒரு பெரியவர் 2 பொண்ணு. ஹாப்பி பர்த்டே பாட்டு. சரி சரி, சாயந்தரம் போய் தராசு சாமி இருக்கிட்ட கயிறு கட்டின்னு வரலாம் போ. ஐயோ எப்பவும் பூதான் விழுது, ஆனா நடக்கிறது தலையில இருக்க. பண்பட்டுச்சா பாப்போம். வந்துட்டு இருக்கேன். வை வை. ஆஹா, குட்டியான கோடு போடுதே. ஏப்பா சுந்தரம், வெளியில வாப்பா. தினைக்கும் ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்கிற. ஒரு மாசம் ஒழுங்கா வாடகை கொடுத்துருக்கிறியா? இது என்ன சத்திரமா சாவடியா? தர்மத்துக்கா கட்டி போட்டிருக்கேன். தண்டபாணி கிட்ட வட்டிக்கு வாங்கி வீட்டை கட்டிவிட்டு உன்ன பாரு என்ன பாரு நிக்க வேண்டியதா இருக்கு. குந்தாணிக்கு ஒரு அவுட்டு கொடுக்கணுமே. தண்டபாணி நடையா நடக்கிறான், யார் பதில் சொல்றது? நாளைக்கும் பிள்ளையார் பாட்டு பாடின ஆம்பளன் கூட பார்க்க மாட்டேன். நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம். போயிட்டாளா குந்தாணி? போயிட்டா. முத இந்த பெருச நாடு கடத்தணும். ஆஹா, இவ இன்னும் புள்ளி வச்சே முடிக்கலையே. எங்க சில்லா கத்திரியாச்சே, அதனாலதான் பதுங்கி இருந்து பிடிச்சிருக்கேன். எங்கடா வாடகை? கையேடு ஓனர், இன்னைக்கு ஒரு இடம் ரெஜிஸ்டர் ஆகுது, வந்தா ஒரே முட்டை தரேன். இவனும் இவன் ரியல் எஸ்டேட்டும் வெட்டியா ஊரை சுத்துற கரப்போக்கு இவன்லாம் ரியல் எஸ்டேட் பண்றானா? ஒரு பொம்பளை காய் கண்ணியை வித்து வாடகையும் கொடுத்துட்டு வட்டியும் கட்டிக்கிட்டு உனக்கு ஆக்கியும் போடுறா. உனக்கு கொஞ்சம் கூட வித்து வசனமே கிடையாதடா. இந்த இடம் மட்டும் ரிசார்ட் ஓனர், 1% வந்தா கூட 7 லட்சம் தெரியுமா? அடைச்சி வாய் மூடிட்டு கிளம்பு. எப்படிதான் ஆகாசத்துல கோட்டை கட்டுறானுங்களோ தெரியல. மாப்ள அங்கே போயிட்டு இங்க வந்துட்டு அங்கேயே போயிடுறோம். அதுக்கு முன்னாடி டீயும் வடையும் சாப்பிட்டு போயிடும். என்ன மாப்ள? மச்சான், எனக்கு அவசர சவாரி ஒன்று இருக்குடா. நான் கிளம்புறேன்டா. வரேன்டா மச்சான். காசு இல்லைன்னா சொல்லி தொலை வேண்டியதாடா. கபூதி, உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். வாழ வெட்டியானாலும் என்னடா மாப்ள, அவனை வச்சுதான் மஞ்சள் குளிக்கலாம் நினைச்சேன். அவனே கழட்டி விட்டியாடா மாப்ள. சேக்காளி, நம்ம சொக்கால தான்டா காசு இல்ல, ஊர் பையன் சொக்கால காசு இருக்கும்ல. பன் பட்டர் ஜாமா, பட்டர் பஞ்சாம்டா. பட்டர் கிடைக்கும் தான் நினைக்கிறேன். பெட்டா நடந்தா பாத்துக்குவோம். கரெக்ட். வணக்கம் 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 வணக்கம். 1 2 3 4 5 6 அண்ணே 6 ஸ்பெஷல் டீ 6 வடை இமிடியேட்டா கொடுங்க. தம்பி இப்பதான் டீ குடிச்சேன். பல்ல விளக்கிட்டீங்கல்ல? ஓ, விளக்கிட்டு குடிங்கண்ணே. வாங்கி கொடுத்தா குடிக்க வேண்டியதானே? அப்படி ஆசைப்படுது இல்ல? அப்படி சொல்லி என் சிங்க குட்டி 5 மொத குடு. என்னப்பா ஸ்பெஷல்? அது ஒண்ணு இல்லண்ணே, நம்ம சேக்காலிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். வாழ்த்துக்கள். அதான் இன்னைக்கு ட்ரீட். அதுதான் ட்ரீட்டா? மசால் வடையை நல்லா மென்னு சாப்பிடுங்க. ஓ, பல்லு சரியில்லையா? ஆமா பெருசு, என்ன பெருசு பேப்பர் தலையில வச்சு படிச்சுட்டு இருக்க? இதான் நீ படிக்கிற லட்சணமா? நல்லா இருக்கு போ. ஆமா, என்ன செய்தி போட்டிருக்காங்க? தமிழ்நாட்டில் மின்வெட்டு தினமும் 8 மணி நேரம் நீட்டிப்பு. ஏன்டா மாப்பா, இந்த கரண்ட் பிரச்சனைக்கு எப்பதான் விடிவு காலமோ? உனக்குடா தெரியும். தம்பி, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கூடங்குளம் திறந்துட்டா. யோ, ஓசிட்டி குடிக்கிற நீ ஊர் நியாயம் பேசுறியா? மூடிட்டு குடி. மூக்கப்பாரு முனிசிபாலிட்டி கக்கூஸ் மாதிரி. ஓசிட்டியா? ஓசிட்டி தான். யாரை பார்த்து ஓசிட்டி குடிக்கிறாங்க? ஒன்னே பார்த்து. இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டு கண்ணே. என் பொண்ணு அமெரிக்கால 5 லட்சம் சம்பாதிக்கிறான். பையன் ஆப்பிரிக்கால 50,000 சம்பாதிக்கிறான். 1000 ரூபாய்க்கு நான் வாங்கி போனா டீ வேலை எல்லா டீ வடைக்கு காசு எடுத்துக்க. இப்ப குடிக்கிற ஓசிட்டி குடிச்சாச்சு. அப்பாடா,
ஊருக்கு ஒரு ரோசக்காரன் தான் நம்ம பொழப்பு ஓடுது. வந்த வேலையை முடிச்சிட்ட. இரு இன்னும் முடியல. வேலண்ணே, அப்புறம் இந்த சாக்கில பேலன்ஸ் கொடுக்க மறந்துடாத. எடு 40 ரூபாய். என்ன பொழப்புடா உன் பொழப்பா? உன் பொழப்ப விடவா? பூசின வடைய எத்தனை பேருக்கு விப்ப? கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை கேவலமா பேசுற நீ? நான் தான்ப்பா வேணும். அடையோரத்துல 2 கிரவுண்ட் மனப்பாக்க சொன்ன பாத்தியா? அண்ணா இருக்குண்ணே, இடத்த பார்க்கலாம். நான் பாட்டிகிட்ட பேசிட்டு ஏர்ல வரேண்ணே. ஏய் பையா, வேணும் 2 ரவுண்டு கேட்குறான்டா. தொப்பலானுக்கு போன போட்டு அடிவாரத்தில் ஏதாவது இருக்குன்னு கேள. கேட்டுருவான். சொல்றா, பார்ட்டிக்கு ரேட்டு ஓகே. நான் ஃபுல் அமௌண்ட் டிடிஏ வேணுமா? வர்றவன் இழிச்சு வேணா என்ன டிடிஏ கொடுக்க? அவன் கிடக்குறான், விட்றா. ஏற்கனவே 1/2% தான் கமிஷன். சரி நான் ஏர்ல வரேன். சரி இன்னைக்கு ஒரு இடம் ரெஜிஸ்டர் ஆகுறா. ஓகே, முடியாது. கொஞ்ச நேரத்துல நேர்ல வரேன். ஓகேடா மாப்ள, போன வை. என்னடாச்சு? டேய், பிஎஸ்கே கார்டன்ல 2 கிரவுண்ட் இருக்கான். வேணும் பிக்கப் பண்ணிட்டு ஸ்பாட்டுக்கு போவோம் வா. டேய் மாப்ள, இடம் காட்டுறப்பலாம் போகும்போது கார்ல போயிட்டு வரும்போது நடந்து வரோம். இந்த தடவை அது கார்லயே போயிட்டு கார்லயே வரணும்டா மாப்ள. வந்துருவான். ஒரு நிமிஷம். பூ விழுந்துருக்குடா மாப்ள. டேய், வட்டம் போகும்போது பூவா தலையா ஒத்தையா ரிட்டர்ன் போட்டு என்னடா பிரயோஜனம்? போகும்போது பூ விழுந்தா பரவாயில்லடா, புழுதிலடா விழுகுது. ஏன்டா எப்ப பார்த்தாலும் தலையில பேசுற? 100 வாட்டி ஊதிருப்ப. இது வரைக்கும் 100 ரூபாய் கூட கமிஷன் வாங்கினது இல்ல. அண்ணே வாங்க. அண்ணா நீங்க வண்டியை திருப்பி எடுக்குங்க. சரிப்பா. யோகா உனக்கு யார் லீடு கொடுத்தது? நான் டைரக்ட் பார்ட்டினே. நல்லா விசாரிச்சியா? இடம் இங்க தானா? ஏற்கனவே 2-3 பேர் காட்டியிருக்கனே. ஆமாண்ணே. ஏமா இப்பண்ணா இடம் பார்த்துட்டு இருக்கிறோமா? டேய், எந்த இடத்துல காட்ட போற? பார்ட்டிக்கு டவுட் வரக்கூடாது, டைரக்ட்னு சொல்லியிருக்கேன். எந்த பிளாட்னு பார்த்துன்னு நான் கூட்டிட்டு வரேன். பிளாட்டா? ஆமாடா. சரி, போ. கூட்டிட்டு வா. அவர் கேட்டா சொல்லுமா, வந்துடுறோம். கல்லு ரொம்ப சிறுசா இருக்கு. இந்த கல்லு ஒரு 2 கிரவுண்ட் இடம் வாங்கணும். உன்னா கல்லை ஊண்டிடுறாங்க. இதுவும் வேணாம். முதல்ல இந்த பிளாட்டுகளில் கல்லை ஊண்டுறதை நிறுத்த சொல்லணும். இந்த கல் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. டேய் யோகா, இந்த கல் ஓகேடா. சரி கூட்டு வா. சம்மந்தி எந்த சொல்லுமா? சரிம்மா வச்சிருமா. நல்ல விலை போகுதுண்ணே. 4 நாளைக்கு முன்னாடி தானே 4 பிளாட் போச்சு. வெறும் கமிஷன் மட்டும் 4 லட்சம் ரூபாண்ணே. 4 லட்சமா? ஆமாண்ணே. இந்த காணிக்கல் தானே மார்க்கு. வாங்க நினைக்கிறதா இந்த பிளாட்ண்ணே. இந்த இதானே 49-50 ரோடு தாண்டி 3வது பிளாட். எந்த பிரச்சனையும் கிடையாது. லெஃப்ட்ல ஸ்கூலு, ரைட்ல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், பின்னாடி கோயில், முன்னாடி தியேட்டர். ரிஜிஸ்டர் செலவு அடக்கம் பாத்துக்கலானே. இன்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணா ஒரு தங்க இலவசம். 2 பிளாட்டுக்கு 2 தங்கம். பக்கத்துல செஸ். செஸ்னா? ஐயோ, செஸ் தெரியாதானே? ஸ்பெஷல் எகனாமிக் ஜோன், சிறப்பு பொருளாதார மண்டலம். ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. இதுல உனக்கு எனக்கு போட்டி வேற. நம்ம அம்சு இருக்கார்ல? யார் அம்சு? அட அம்பானி. ஆளை விட்டு 6 கிரவுண்டுக்கு ட்ரை பண்ணாரு. 1/2 கிரவுண்ட் கூட கிடைக்கலையே. அம்சு. ஆமா. என்னடா அப்படி பாக்குற? இன்னைக்கு பெரும்புலி இல்லாம பொண்ணு மண்ணு எங்க கிடைச்சாலும் விடுறது இல்லனே. அண்ணே, அந்த மலை இருக்குல்ல, அந்த மலையை நம்ம மாணிக்கத்துக்கு முடிச்சு கொடுத்ததே நம்ம யோகன் தான். எந்த மாணிக்கம்? மினிஸ்டர் மாணிக்கம். அவர் அந்த மலையை இடிச்சுப்புட்டு ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறது தான் அவருடைய எய்மே. அங்க மட்டும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்கண்ணே, நீங்க இந்த இடத்த கார் பார்க்கிங் வாடகை விட்டு காலத்தை ஃபுல்லா ஓட்டிடலாம். இந்த இடத்த இல்லடா சொல்லு யோகா. எங்க மேல நம்பிக்கை இல்லையாண்ணா? இல்ல, இடம் உண்மையிலேயே உனக்கு தெரிஞ்ச பார்ட்டியா? என்னண்ணே, பழைய நாளுக்கு பழைய சொத்து என்ன போடுவோம்? இந்த இடத்தோட ஓனர் பேர் என்ன சொன்னா? டேய் சொல்லேன்டா. அது வந்து சவுண்ட் அப் பண்ணேன். சவுண்ட் அப் பண்ணா? ஆர் சவுண்ட் அப் பண்ணேன். கிடையாது. கிடையாதா? அவர் பேர் என்ன தெரியுமா? சவுண்ட் அப் பண்ண வேணுகோபாலசாமி. எது வேணுகோபாலசாமியா? அது யாருண்ணே? யாருண்ணே அந்த வேணுகோபாலசாமி? அது யாரா? தெரியலையே. யாருண்ணே அந்த வேணுகோபாலசாமி? நான் தான்டா. ஏண்டா, வேகாத வெயில்ல கியூல நின்று பெட்ரோல் போட்டு வந்தா என் பிளாட்டே என்கிட்ட காமிக்கிறீங்க. என்ன தைரியம்டா உங்களுக்கு? தொலைச்சி விடுவோம், தொலைச்சி. என் வாழ்க்கையில இனிமே ஒரு தடவை கூட உங்களை சந்திக்க கூடாது. எடா வண்டியா. இங்கு சிறுநீர் கழிக்காதீர்கள். தண்ணியை திறக்கும் போதே தடை போட்டுறானுங்களே. ஒரு கட்டிங் கரெக்ட் பண்ணி விடு. இப்பதானடா கட்டிங் போட்டா இன்னுமாடா? கபாலத்தை ஒழுங்கா கட்டிங் பண்ண தெரியல. இவெல்லாம் ஒரு கட்டிங் புரோக்கர். பிரதர், எனக்கு ஒரு சீட்டு கிடைக்குமா? இடம் இல்ல, அந்த பக்கம் போங்க. டேய் வாடா. டேய் மாப்ள, எனக்கு இன்னும் 90வது அடிச்சாகணும். அடி தாண்டாவுக்கு போன போடுறேன்.
90 அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கஞ்சா பயிலுக்கு போன போட சொல்கிறேன். வேண்டாவுக்கு போன போடுறான். ஏய் அவன் ஓட்ட காரை கட்டிட்டு அழுவான்டா. இப்போதைக்கு வரமாட்டான். என்கிட்ட ஒரு 38 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இதை வச்சு ஏதாவது தேர்த்த முடியுதான்னு பாரு. அதாவது கை நடுங்கிற கேஸ் வெளியில் நிற்கும். 90 சேர் போட்டு கொட்டுவான். வேலை இல்லை, இப்போ பார்த்தாலும் என்னையா போடா. உங்க பிளான்ல எனக்கு ஒரு ஷேர் 45. அடங்கோய்யால போடா அந்த பக்கம். ஏய் பாட்ல கொண்டு மண்ல அடிச்சு விடுவேன். பாட்ல தூக்குறாங்க. சார் 90 சார் யாராவது இருக்கீங்களா? 90 சார் 90 சார் 90 சார். ஏய் என்னடா ஷேர் ஆட்டோ கூப்பிடுற? இங்க வந்துட்டு அவனா ஷேர் ஆட்டோ கூப்பிடுவாங்களா? சரக்குக்கு ஷேர் கேட்டேன்ப்பா. அப்படி சொல்லு வா. ஐயோ சார் என்னடா சார் போடாதீங்க. லெஃப்ட் பாரு. ஏய் உன் வேலையை பார்த்து போடா. நான் கேட்ட சரக்கு நீ கொடுக்க போறதுல உனக்கு எது கமிஷன் அதிகமாக கிடைக்கும் அது கொடு. லூசு பைப்ல ஒரு நல்ல குடிமான தப்பா பேசிக்கிட்டு. தம்பி அண்ணே நம்ம நாடே ஊமை ஜனங்களும் செவுட்டு அரசாங்கமும். சரியா பாட்டில் போத்துறான். நான் கொண்டு வரேன். கேளால அளந்தாலும் நான் கட்டிங் பிரிக்கிற மாதிரி வருமா? அடுத்து சங்க ஆரம்பிங்கடா. ஊர்ல எல்லாத்துக்கும் புரோக்கர் வந்தாச்சு. இது ஒண்ணுக்கு தான் இல்லாம இருந்துச்சு. இப்போ இதுக்கும் புரோக்கரா? கபால ராசா கட்டிங் எப்படி கரெக்டா ஊத்துற? 45 டிகிரி 3 சென்ட் ஊத்துனா 90. அதே 6 சென்ட் ஊத்துனா 180. வா அத நம்மளே ஊத்திரலாம்ல. எதுக்கு இந்த மூதேவி? அட குடிகார பசங்களா, நான் டெய்லி 80 தானடா ஊத்துறேன். ஊத்தியாச்சு. என்ன பிரதர் ரொம்ப நேரமா ஊத்திட்டு இருக்கீங்க? கொண்டாங்க நான் ஊத்தி தரேன். கையை கொடுங்க. அறிமுகம் ஆக்கிங்க. போதும் 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 மேட்ரு ஆரம்பிங்க. மாப்பிள்ள நம்ம கூட அடிக்கிறதுக்குலாம் ஒரு தகுதி வேணும். என்ன தகுதி? இவன் ஆஃப் வச்சுட்டு ஃபுல் ஆயிட்டான். இவன் ஃபுல் அடிச்சுட்டு ஆஃப் ஆயிட்டான். இது தகுதி? தத்துவ தளபதி கலக்கிட்டீங்க. சரி மாப்பிள்ள எனக்கு நேரமாச்சு. இன்னைக்காவது மரக்கடைக்கு போய் நம்ம வேணி டான்ஸை கடன் சொல்லிதான் பார்த்து வந்துடுறேன். பார்த்தா பாய். ஏய் மாப்பிள்ள என்னடா தனியா விட்டுட்டு போற? நான் எங்கடா உன்னை தனியா விட்டு போறேன்? ஆள் தோட்ட பூபதியை கூடயே விட்டுட்டு போறேன். அனுபவி ராஜா அனுபவி. 90 அடிச்சதுக்கே நட்டுக்குச்சு. வாட்டர் அடிச்சா போகும்போது நான் சொன்னலப்பா. நமக்கு முன்னாடி நம்மள மாதிரி ஸ்டடியா 2 பேர் போயிட்டு இருக்காங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ ஹலோ மீட் மிஸ்டர் ஆடி பாதம். யார் ஆடிய பாதம்? ஆடிட்டே வரேன் நான் தான் ஆடிய பாதம். ஆமா நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. தண்ணி அடிக்கும் போது பார்த்தோம். குட் மெமரி. விடங்கொண்ட மீனை போலும் வெண்தழல் மெழுகை போலும் படங்கொண்ட பாந்தல் வாயில் பற்றிய தேரை போலும் திடங்கொண்ட ராமபானம் செருக்குள தொட்ட போது கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில நிரந்தரமா எதை தேடி போயிட்டு இருக்கோம்? பணத்துக்காக தான். தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான். அப்படி நான் அடிக்கிற தண்ணியில கூட இருக்கான்ல. வளராத வாயா. வளர விட்டுட்டானே தண்டபாணி பையன். இவனும் ஒரு தனி மனித சூத்திரம் பணத்தால எழுதப்பட்டிருக்கு. பணம் 10 செய்யும், கடன் எல்லாம் செய்யும். கடன் வாங்கினவன் சுயமாவும் பிடிக்காது, சொசைட்டிக்கும் பிடிக்காது. என் பொண்டாட்டி ரொம்ப நல்லவன். நான் ஒரு சங்கமங்கி. எனக்கு வார்த்தை வேற வாழ்க்கை வேற. அதான் மகராசி போய் சேர்ந்துட்டான். என் பொண்டாட்டிக்கு நான் அழுதா பிடிக்காது. ஆனா நான் ஏன் அழுத தெரியுமா? என் பொண்ணுக்கு நான் அழுதாதான் பிடிக்கும். இவ்வளவுக்கும் காரணத்தை தண்டபாணி. என் பொண்ணு 2 ஆட்டக்காரி ஆனதுக்கு அவன் தான் காரணம். டே தண்டபாணி. ஆமா நம்ம ஏன் இங்க நிக்கிறோம் தெரியுமா? 90 அடிச்சுட்டு பங்கத்தை வாங்காத. நான் கிளம்புறேன். ஏய் என்ன என் வீட்டுல விட்டு போடா. நம்மளும் நடக்கிறோம், ரோடும் நடக்குது. இங்க மழை வரல. வெளியே மழை விட்டுருச்சு, வீட்டுக்குள்ள வந்துட்டோம். வீட்டுக்குள்ள மழை வராதா? அவனை உள்ள கூப்பிட்டு ஏதாவது சாப்பிட கொடு. இன்னொரு பிச்சை எடுக்கிறது கூட எந்த வீடும் திறந்து வச்சிருக்க மாட்டாங்க. நீ சாப்பிடலையம்மா?
ஏன் ஒரு நாள் குடிக்காம இருந்தா கட்ட வேகாதா? இங்க 2 பேர் பட்டினி கிடக்குறோமேன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? இப்படி குடிச்சு தானே எல்லாத்தையும் தூக்கி கொண்டு நிக்கிறேன். இன்னும் யார பலி கொடுக்கலான்னு பாக்குறேன். நான் ஷேர் போட்டு தான் குடிச்சேன். ஏன் இப்படி தினமும் குடிச்சிட்டு வந்து எங்க உயிரை எடுக்கிறேன்? இப்படி குடிச்சு தான் அம்மா தூக்கி கொடுத்துட்டு எங்களை தூக்கி கொடுத்துட்டு நாங்களும் போய் சேர்ந்துடுறோம். உக்காட்டு அடி வாங்கல எனக்கு தூக்கவே வரதில்ல. என்னப்பா குடிக்கலைனா கூட இருந்தா வர மாட்டேங்குது. நீ எதுக்கு வந்திருக்க தெரியுமா? எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கு தானே. Come inside. உட்கார் யோகா. என்னம்மா பாக்குறீங்க? பிரியாணி ஷேர் பண்ணுங்க. சரிப்பா. தயங்காம சாப்பிடு. இது ஒண்ணும் இல்லப்பா, சிக்கன் போட்டு புளிச்சாழம் சாப்பிடு. முட்டை சாப்பிடுமா? அவருக்கு முட்டை கூட. இல்ல இல்ல சாப்பிடு சாப்பிடு. ஏய் சாப்பிடு. போதும்பா. ஒரு மணி நேரத்தில் தரணா. பாத்தியா வேலை காட்டிட்ட பாத்தியா? ராக்கெட் வெட்டு 1/2 மணி நேரம் லேட்டாலும் நஷ்டம் தான். காலையில இருந்து ஒரு வியாபாரமும் ஆகலண்ணா. 1 மணி நேரம் கழிச்சா ரெவெண்ட் ஆகும். ராக்கெட் வெட்டி 1 மணி நேரத்துக்கு 500 ரூபாய். திரும்ப வர எடுத்து வை. ஏர்ல வரேன் வைடா. என்ன சொன்னாமா? நாளைக்கு சேர்த்து தரேன். இதே பழப்பா போச்சு. நாளைக்கு வேற மொத்தமா எடுத்து வை. என்ன பாக்குற? உள்ள ஒரு நோட் இருக்கும் பாரு, எடு. என்ன ஒரு நாள் காசு தான் இருக்கு? 4 நாள் காசு வரணும். உன் அம்மாட்ட சொல்லி எடுத்து வைக்க சொல்லு. நாளைக்கும் தவணை சொல்லாத. கூட்டி கொடுத்து பிழைக்கலாம்டா எச்ச. வாழைக்கருவாடு கொண்டு சொன்னே கொண்டாந்தியா? இல்லம்மா, நெத்திலி கருவாடு, கொல்லி கருவாடு இதான் இருக்கு. சாப்பிட்டு பார்த்து சொல்லுமா. வேணாம் எடுத்து கிளம்பு. என்னங்கடா தண்டை பண்ணிருக்கானா? பாத்துக்கிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு மண் எடுத்து தொடல வச்சு திருவி அனுப்புறனா இல்லையான்னு பாக்குற. தண்டபாணி அண்ணா இல்ல? வருவாரு உள்ளாரு. என்ன சூரி, கொடக்கம்பியா குத்தி வாட்டி வசூல் பண்ணியாமே? வீட்டுக்கு 1 கிலோ மாட்டுக்கறி கொடுத்துட்டு இருக்கேன். போ உள்ள போ. ஏண்டா மார்க்கெட்ல அப்படி இழுத்து போட்டு அடிக்கிறதா? வரவு வச்சுட்டு திரும்புறேன். எக்கு தப்பா பேசுனா விட்டே ஒண்ணு. போ போ.
லட்சுமி அப்பா ஆத்தால உன்னை நல்லா வளர்த்துருக்காங்க. எப்படி சொல்றீங்க? புருஷன் நல்லா பாசமாக பார்த்துக்கிறியே, நல்லா வளர்ப்பு இருந்தால் தான் வந்த இடம் நல்லா இருக்கும். ஒரு பிள்ளைய மட்டும் பெற்று கொடுத்துட்டேன்னா பரவாயில்ல. யோ, இது உனக்கே நல்லா இருக்கா ஐயா? ஆஸ்திக்கு நானு, ஆசைக்கு அவளா? கரையம் புத்தெடுக்க கருணாவும் குடி வந்த மாதிரி. ஏண்டி, என் வீட்டு பணம் என் வீட்டுக்காரரு, நீ உரிமை கொண்டாடுறியா? குந்தாணி, அவ ஸ்ரீதேவி, நீ முதல் ராத்திரி உன்னை தொட வந்த என்ன நடந்துச்சு? இன்னைக்கு வரைக்கும் நான் உன்னை தொட்டுருப்பேனா? போதும் பாராயணம் போ. வெளியில காளியாங்குடியில இருந்து எல்லாம் நிக்குது. டடா பாத்துக்குங்க. சரிண்ணா. ஹாய் ஃப்ரெண்ட். ஏய் என்னடா இன்னைக்கு எத்தனை ஒரு தண்டபாணி நீ அடிக்கிற வரைக்கும் போறான்டா. போடா 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 வெச்சக்கறடா. ஆமா, ஒரு ஓவர் காங்கிரியான்னு பாரு. தண்டபாணி என்னடா நான் அதே இன்ஸ்பெக்டர் ரொம்ப சொல்றேன். பட்டம் ஓட கூடாது என்ன சட்டமா? சொல்லி வை. சரி சரி, நீ போ, நான் பாத்துக்கறேன். போடா போடா. ஓவரா கோ வருது. யோ, பட்டை உர நம்ம பையா, ஒன்னும் கண்டுக்காத. நீ அவுட் இப்ப போடா. நீ அடிச்சிட்டாலும் இப்ப படிக்கிறேன் பாருடா. யோ, சரியான சோம புட்டானா இருக்கியேடா. நீ தண்டபாணி இல்லடா, தண்டம்பாணிடா. எத்தனை தடவை சொல்ற அடிக்க துப்புல உனக்கு? சர்ரா கோச்சுக்காரா, இன்னொரு தடவை போடுறா. நீ பாட்டு போட்டாரு. இப்ப அடிக்கல பாருடா. யாரு? போன வாரம் பாய் வச்சு என்னவா? போட்டோலாம் கையில் வச்சிருக்கான், கோர்ட்டுக்கு போறான். போய் ஒரு பித்தளை சம்பளம் தண்ணி எடுத்துட்டு வா. லட்சுமி, நீ போய் எடுத்து ஓடினா ஓடி. ஓடி கடக்குறா. இப்ப போடுறா. இப்ப நீ போடுற, நான் அடிக்கிறேன் பாடுற. போட்ட யோகா பார்ட்டி முள்ளங்கியோட தானே வராங்க. செக் போஸ்ட் தாண்டாங்கண்ணே. அண்ணா நம்ம கிட்ட முட்டை கரெக்டா இருக்குல்ல? என்னப்பா இப்படி கேக்குற? நம்பிக்கையில டீல் போட்டா அறுத்துட்டு போயிடாதா? இல்லண்ணே, போலீஸுக்கு பொல இல்லாத வேலையை செய்யறோம், அதனால தானே. பார்ட்டி எங்களை நம்பி தானே பணம் எடுத்துட்டு வராங்க. பாத்துக்கண்ணே. பார்ட்டிக்கு இன்னொரு வாட்டி போனை போடுறான். எங்க? ஆமா, பிரிட்ஜ் இறக்கத்துல 13வது பிள்ளைக்கு நேரம் நிக்கிறோம். வாங்க வாங்க. இந்த ஸ்பாட் வேணா, வரதுக்கு லேட்டானு அப்பவே சொன்னேன். இந்த மங்குஸ் மட்டும் கேட்டானா? சும்மாறா. ஏய் அட, இவனை சொன்னேனே. டேய் யோகா, பணம் வந்துருச்சுடா. இந்த டீலை எப்படியாவது முடிச்சணும். இந்த வாட்டியாவது கமிஷன் வேணும். பண்பற்ற சந்தா கிட்ட வந்துருச்சு. முள்ளங்கி அதெல்லாம் இருக்குப்பா. பொருள் கரெக்டா இருக்கா? அதெல்லாம் பத்திரமா இருக்குண்ணே. டீலை முடிச்சுட்டு கமிஷன் கொடுக்காம விட்டுறாதுண்ணே. அவங்க சரி, நீ பாத்துக்க. பணத்து பக்கம் தானே கமிஷன், பொருள் பக்கம் கிடையாதுண்ணே. டேய் சொல்றா. ஆமாண்ணே, பார்த்து ஏதாவது பெருசா செய்யணும். சரி, போன ஆஃப் பண்ணிடலாமா? சரிண்ணே. போன் ஆஃப் பண்ணுங்க. நீ முதல்ல ஆஃப் பண்ணு. என் செல்போன் செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. வாங்கண்ணே போலாம். வாங்க. வாங்க.
ஏப்பா 5 லட்ச ரூபா ஒரு பொண்ணு முட்டைக்கு அதிகமாக தெரியல. சாதாரணமாக பொண்ணு முட்டைன்னு சொல்லாதீங்க ஆச்சு. மேற்கத்திய நாடு, கிழக்கத்திய நாடு, காலனி ஆதிக்க நாடு, இவ்வளோ ஏன் எத்தியோப்பியா, சோமாலியா நாடு கூட ஏற்றுமதி ஆகுது. பயகரா மாதிரி 1000 மடங்கு சக்தி இதில் கிடைக்குதான். இப்போல்லாம் ஊருக்குள்ள பொண்ணு உண்டே இல்லை, அவன் பிடிச்சி உத்தரான பார்த்துக்கோங்களேன். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். ஆனா இந்த முட்டையை சாப்பிட்டா ஹார்ஸ் பவரோட அழுத்தமா இருக்குமானே. அட சொல்லுங்க. சரி சரி, டைம் வேஸ்ட் பண்ணாங்க வாங்க. கரெக்ட். போறதுக்குள்ள பொண்ணு முட்டை குஞ்சு பொரிச்சிட போகுது. ஏய் பார்த்து மெதுவா இல்லடா, முட்டை உடைஞ்சிட போகுது. வாயை வச்சுட்டு பேசாம இரு. வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. உங்க கையாலே கொடுத்துருங்கண்ணே. இருங்க, மெதுவா மெதுவா. பணம் கைக்கு வந்தாச்சு. அப்புறம் பிசினஸ் டீலிங் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. எங்களுக்கு சேர வேண்டிய கமிஷனை கொடுத்துட்டா நாங்க போய்கிட்டே இருப்போம். பொண்ணு வண்டு முட்டைனா பொண்ணு வண்டு முட்டை. டேய் டேய் குழம்பு தாளிக்கிற கடுவை கொடுத்து ஏமாத்திட்டான். பணத்தை புடுறா. கடுகா? டேய் எல்லக்கா நாரிங்களா? ஏண்டா எங்கிட்ட வேலைய காட்டுறீங்க? பணத்தை எடுத்துற சொல்லி ஏமாத்தாலே காட்டுறீங்களா? ஐயோ சத்தியமா பொண்ணு வண்டு முட்டைன்னு தானே உங்ககிட்ட பிசினஸ் டீலிங்க்கு வந்தோம். குழம்பு தாளிக்கிற கடுகுன்னு சாமி சத்தியமா தெரியாதுனே. மாப்ள பண்பற்ற ஜாம். பண்பற்ற ஜாம் தான்டா. பணம் மாத்துறா. மச்சான் நான் 90 அடிச்சாலே கவுந்துருவேன் மச்சான். ஓட்ட இருக்கிற நேரம் பார்த்து ஊத்தி வெட்டியாடா. சவாரி வந்தா எப்பறா போறது? ஓகே ஓகே உதயோட நீ மோந்தாலே மப்பாயிடுற. சவாரி வந்தா நான் போறேன், நீ சரக்கு போடு. என்ன மச்சான்? மாப்ள எனக்கு கட்டங்கட்டன்னு நினைக்கிறேன். நம்பர் அன்னொன்னு வருது. டவர்ல ஃபாலோ பண்றானுங்க. என்னடா பண்றது? ஜாப் தான் மாப்ள பெஸ்ட் வழி. ஹலோ சார், என் ஃப்ரெண்டை அனுப்பி வைக்கிட்டீங்களா சார்? ரொம்ப நம்பிக்கையான பையன் சார். ஓகே சார். மச்சான் இந்த சவாரி முக்கியமான இடம். போயிட்டு வாடா, உனக்கு கோல்ட்ரு வாங்கி தரோம். மோந்து பார்த்ததுக்கு எப்படியாடா? அட்ரஸ் எங்கடா? கொஞ்சம் சலகையே கொஞ்சம் கேளு, நெஞ்சில் உள்ள என் சோகம் கேளு, கேட்ட பின்பு நீ சபையில் ஆடாமல் ஆடிடு. மண்ணில் பெண்ணென பிறந்தது பாவம், பிறந்து வளர்ந்தது பெண்களின் சாபம், கண்ணில் உள்ள என் கோபம் காட்டாமல் காட்டிடு. என் மௌனம் பேசும் பாஷை நீ சொல்லியாடிடு, என் வார்த்தையை நீ
கெஞ்சும் சலங்கையே கொஞ்சம் கேளு நெஞ்சில் உள்ள என் சோகம் கேளு கேட்ட பின்பு நீ சபையில் ஆடாமல் ஆடிட ஜனன மரணம் எதுவும் இங்கு ஒரு முறை எனது வாழ்வில் இரண்டும் எதற்கு பல முறை மலர் எந்த நிலவர மனதிற்குள் கலவர மலை வந்து போன பின் அடுத்தது புயல் வரும் காற்று வீசினால் தள்ளாடுவேன் கண்கள் பட்டதும் உள்ளாகுவேன் இதுதான் நியதி இதுதான் நியதி இதுதான் நியதி ஏண்டி எப்படி பாய் விரிக்க போற என் புருஷன் கொட்டை பாக்க அடக்கி வச்சிருக்காரே எதுக்கு தெரியுமா பெரிய புத்திரி மாதிரி கூனி குறுக்கி ஓடுற கண்ணில் மழை அடிக்க நெஞ்சில் வெயில் அடிக்க வானவில் நினைப்போல் நானானே அழகை போல பல கண்கள் துரத்திடுதே எதற்கு இந்த மண்ணில் பெண்ணானேன் என் நிலை நீ கேட்ட என் கதை நீ கேட்ட எனக்கென நீ ஆடு ஆடிட என் ஜதி நீ கேட்ட என் விதி நீ மாற்ற எனக்கென நீ பாடு பாடிட தகிட்ட தக தகிட்ட தக திமி திம் தகிட்ட தக தகிட்ட தக திமி தம் தகிட்ட தக தகிட்ட தக திமி திம் தகிட்ட தக தகிட்ட தக திமி எப்படி இருந்தது டான்ஸ்? மயிலு குப்பமேட்டில் ஆடின மாதிரி. இடம் அசுத்தமாக இருந்தாலும் ஆடுறவங்க சுத்தமானவங்க. மனசுக்கு பிடிச்சிருந்தது. அடிக்கடி இறந்தது என்பேனா என்பதை எழுதிட மறுக்குது என்பேனா புதியுள்ளயமும் ஒன்று சேர தகிட ததிமி தந்தானா இதய ஒலியின் ஜதியில் எனது பேரானா தகிட ததிமி தந்தானா இதய ஒலியின் ஜதியில் எனது பேரானா. வண்டியை கொஞ்சம் நிறுத்துங்களா ப்ளீஸ்? சதிராட்டம்னா எனக்கு உயிர். ஆனா இப்போ அத கேட்டாலே உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. பண வெறியும் காம வெறியும் பிடிச்ச ஒருத்த முன்னாடி ஆட வேண்டியதா இருக்கே. அதனாலதான் அப்பா குடிச்சிட்டு ஏமாந்து போட்ட கையெழுத்துக்கு வாழ்ந்த வீட்டை கேட்டான் தண்டபாணி. போடுற கையெழுத்த ஆடாதவனையும் ஆட்சி வைக்கிறவனா இங்கிலீஷ் பேச போடுற முதல்ல. செல்வ சீமாட்டியா வாழ்ந்த எங்க அம்மாவால அதை தாங்கிக்க முடியல. உனக்கு பொண்டாட்டி வாழ்க்கடா, எனக்கு வட்டி தான் வாழ்க்கை. வட்டிக்கு போல குட்டியை கொடு, இல்ல வீட்டுக்கு குடுறா. யாரும் இல்லாதப்போ அம்மாவை என்னடா திமிர்ற? அப்ப எடுத்த போட்டோவை வச்சு எங்களை மிரட்டி என்ன ஆட கூப்பிட்டான். நான் மறுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு மனுஷங்களே வெறும் சதையும் பிண்டமுமா தான் தெரிஞ்சாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்கிட்ட உணர்வும் உணர்ச்சியும் செத்து போகாம இருக்குங்கிறதையே மூலமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
அப்பாவோட சாவுக்கு அப்புறம் இப்போதான் அழுகையே வர மாதிரி இருக்கு. தோணுச்சுன்னா அழுதுடணும். எனக்கு அழுக ரொம்ப பிடிக்கும். மனசை கழுவி விட்ட மாதிரி. அது அப்படியே ஒரு சுகம். இவன் வேறு அமைதியா இருக்கான். அடி வயிறு அல்லே புதுக்குது. இவன்கிட்ட கேட்டு பாப்போம். அண்ணே வணக்கண்ணே. 2 டீ. நான் பிச்சை போடுறது கிடையாது. வேல் அண்ணே, என்ன உன் அக்கவுண்ட்ல ஒரு 2 டீயும் 2 வடையும் கிடைக்குமா? ஓசிட்டு ஒழுங்கா சொல்றேன் என் சொத்தை. பாரு மச்சான், 2 டீக்காக நம்மளை எப்படி அசிங்கப்படுத்துறாங்க. இந்த காசு பணத்தில் எவன்டா கண்டுபிடிச்சான்? கண்டிப்பாக கடங்காரனா தான்டா இருப்பான். சரியா சொன்னடா. இந்த பணக்கார பயலுகெல்லாம் பணத்தை பாசி பிடிக்கிற அளவு வச்சுட்டு என்ன பண்ணுவானுங்களோ. சிட்டா இருந்தா அதை மச்சான் பட்டா இறைக்கிற இடத்துல தான் சொரக்கும். டைமிங்லாம் நல்லா தான் இருக்கு. ஒரு வடைக்கு வலிவு பண்றான். யாரா நீ? தான்டா பூதமா? இந்த தில்லாமுல்லா வேலையை கட்டுறீங்க? வைடா போன. காசு மேலே காசு வந்து. ஹலோ, பிரியாணி சாப்பிட வரீங்களா? டேய் யோகா, டேய் டேய், அவ சிக்னல் கொடுத்துட்டாளா? பொண்ணுங்க ஃபோன் பண்ணா பணமா இருந்தாலும் எந்திரிச்சு போயிருங்கடா. ரீசார்ஜ் பண்ண வக்கு இல்லாதவனுக்குலாம் காதல் ஒரு கேடு. வேலை ஒருத்தன் போயிட்டான். ஒரு டீயாவது கடன் கிடைக்குமா? பட்டியல் போட கூப்பிடல. என் பையனை ஏன் அடிச்ச? அதுக்கு விளக்கம் சொல்லு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்துக்கு விளக்கம் தேவையில்ல. Looking for a free meal. Against? பிரியாணி உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. சார் சார் ஏன் லேட்டு? சாரி சார், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்லேருந்து குலோப்ஜாம் வாங்கிட்டு வந்தேன் சார், அதான் சார் லேட்டு. வெரி குட். இனிமேல் லேட்டாக வந்தால் கிருஷ்ணா ஸ்வீட்ஸோட தான் வரணும். ஏயா குலோப் ஜாமுன் சொல்லிட்டு ரசகுல்லா வாங்கிட்டு வந்திருக்கேன். சார் குலோப்ஜாம் தான் சார். குலோப் ஜாமுக்கும் ரசகுல்லாவுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரில. எவன் அவனுக்கு வேலை கொடுத்தது? ஆமாம், அப்போ எதுக்கு ஸ்வீட்டு? சார் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு சார். வெரி குட் சார். போலீஸ்காரன் புத்தியை சந்தேகப்படுறதானேயா? குழந்தை எப்படி இருக்கு? உன் மூஞ்சா இல்லை உன் பொண்டாட்டி மாதிரியா? என் பொண்டாட்டி மாதிரி இருக்கு சார். ஆம்பளை பிள்ளைங்க அம்மா மூஞ்சோட பிறக்கும், பொம்பளை பிள்ளைங்க அப்பா மோஜாடையில் இருக்கும். எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து ஃபைல் வந்திருக்கு சார். ஈஸ்வரன் எங்கேயா? என்கொயரியில் இருக்கார் சார். வாட்ஸ் ஹேப்பனிங் ஈஸ்வரன்? சார் என்னால் முடியல சார், டார்ச்சர் பண்ணுறானுவ. நாளைக்கு சண்டே, கோர்ட் கொடுத்த டைம் முடியுது. பத்திரிகைக்காரன் கிழிக்கிறான், ஒருவன் குற்றவாளி 4 பேர் அப்பாவின்ட்டு. உங்களை நம்பி ஒப்படைச்சா நீங்கள் மண்டையை பிடிச்சிட்டு வெளில வரீங்க. சார் எல்லாருமே புத்திசாலியாக இருக்கானுங்க சார். நான் கேள்வி கேட்டால் அவங்க பதிலே என்ன கேள்வி கேட்குற மாதிரி இருக்கு சார். ஓ, கம் வித் மீ. ஹலோ. குட் ஆஃப்டர்நூன் எம்ஆர் ஹாஸ்பிட்டல். குட் மார்னிங் சார். மார்னிங்மா. இந்த 5 பேருக்கும் பிபி செக் பண்ணுங்க. ஓகே சார்.
3 பேர் நார்மல் சார், 2 பேர் ஹை அண்ட் லோ. தேங்க்ஸ்மா. ஓகே சார். ஈஸ்வரன் அந்த 3 பேர் அனுப்பிச்சிடுங்க. சார் ஷூராக அனுப்பிடலாமா? ஈஸ்வரன் ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷனில் காலை வச்சான்னா அப்பாவே அந்த மாட்டிக்கிட்டோமேன்னு பிபி ஏறும். அக்கிஸ்டா இருந்தால் எப்படா தப்பிக்கிறதுன்னு பிபி ஏறும். 2 இல்லாத வெத்து வேட்டி விடுங்க. ம் கிளம்பு. உங்கள் 2 பேரில் ஒருத்தன் தான் குற்றவாளி, இன்னொருத்தன் நிரபராதி. அந்த நிரபராதி யாருங்கிறது தெளிவாக ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே? எல்லாருக்கும் வேலை வெட்டி பொண்டாட்டி பிள்ளைங்களாம் காத்துட்ருக்கோம்ல. சார் என்ன காரணத்துக்காக கூட்டம் வந்தாங்கன்னு தெரியல சார். என்ன காரணம் சொல்லிட்டு போகுதுன்னு புரியல சார். சார் நான் இன்டர்நெட் போனப்போ ஒரு மெயில் சைன் அவுட் பண்ணாமல் இருந்தது. அதுலேருந்து ஒரு பொண்ணோட ஃபோட்டோ எடுத்து பார்த்து அந்த நம்பருக்கு கால் பண்ணால் அது ஐஎஸ்டி நம்பர் சார். நான் பண்ண நம்பரை வச்சு என்னை ட்ரேஸ் அவுட் பண்ணி ஒரு டீம் இந்தியா வந்தாங்க. ஏதோ அறக்கட்டளைன்னு சொன்னதுனால நான் உதவி பண்ணேன் சார். மற்றபடி எனக்கு யாரை பற்றியும் ஒன்றும் தெரியாது சார். ஒரு நப்பாசையில் அப்படி பண்ணிட்டேன். நான் நிரபராதி சார், என்னை விட்டுடுங்க சார். ஈஸ்வரன் சார், இவனை லாக் பண்ணுங்க, அவனை ரிலீஸ் பண்ணுங்க சார். அப்பாவைக்கு ஒரே ரீசன் தான், புத்திசாலியும் கிரிமினல் தான் தப்பிக்கிறதுக்கு பல ரீசன்ஸ் யோசிச்சு வச்சிருப்பாங்க. நீ கிளம்பா. சார் சூப்பர் ஒர்க் சார். இட்ஸ் ஓகே, கேரி ஆன். தேங்க்யூ சார். ஐயோ என்ன பிள்ளைய கதை சொல்லிட்டு இருக்க? ஐயா வேணாயா, இது நம்ம இதே பேருங்கய்யா. உன் பையன் தான் ஊதற சுத்திட்டு இருக்கான்ல, கண்டு மாட்டான். டேய் எங்க வந்து யார் என்னடா பேசிட்டு இருக்க? என் கடையில கை வைக்க நீ யாரா? உன்னை உரிச்சு எடுக்காம விட மாட்டேன்டா. கண்ணு மணி வீட்டு இருந்த நீ என்ன கொம்படா? ஏய் விடுடா, நீ கூட ரெண்டு அவனை பார்க்க விட மாட்டேன்டா. என்ன ரொம்ப துள்ற? கடை வாங்குறவனுக்கு எங்க இருந்து வர ரோஷம்? காரப்பாக்கு நான் மனுஷன்டா. மனுஷனா பிறந்த அத்தனை பேர் ஆத்திர வருஷம் கடன் வாங்குவான்டா. எச்சக்கல பொண்டாட்டிய தனி பண்ணிட்ட கூட்டி கொடுத்தா வீடு வாங்கினேன். ஏய் இது வாய்ப்பாட்டு பாருவனுக்கு வாங்கின கடன் கொடுக்க வச்சிருக்கணும்டா. ஏமலே கை விட்டுச்சியா? கடை தாண்டா காலி பண்ண. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? பண்ணி பாறா. முதலுக்கு மேல வட்டி கொடுத்தாச்சு, இனிமே கொடுக்க முடியாது. உன்னால முடிஞ்ச பாத்துக்கலாம். பாக்குறேன்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பண்றேன்னு உனக்கு தெரியும்டா. என்னப்பா இது? சொல்ல சொல்ல கேட்க மாட்டேன்ற. எப்படி நம்ம இந்த இடத்துல பழப்பு நடத்துறது? இவனுக்கு பயந்துட்டு வாழ முடியாதுமா. என்ன கழுத்து எடுத்துட்டு போறோம். எங்கப்பா போற? நீ போ. தூங்கும் மேல என் அடிதாண்ட நான் ஒத்துக்கு வரணும். என்னங்க? டேய் நான் முந்தி வச்சவன ஏன் கண்ணு முன்னாடி அடிப்ப? நான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்ப. டேய் பண்ணுங்கடா அவன. டேய் ஆம்பளை இருந்து ஒத்திக்கு ஒத்த வாங்கடா. ஒத்தையா வர மாட்டான், கத்தையா தான் வருவான். டேய் அவன வெட்டிக்கடா.
மிச்ச மீதி இருந்து அனுபவிச்சுக்கடா. உன் கட்டத்துல காலம் வந்துட்டான். என்னால நம்பவே முடியல. ஏன்? உங்களோட சரிக்கு சமமா உட்காந்துட்டு வரேனே. அத நான் சொல்லணும். அம்மா எங்க போறோம்? அதான் போறோம்ல. ஏதாவது சர்ப்ரைஸா? ரொம்ப நாளா ஒரு ஆசை. அதான். என்ன ஆசை? மனசுக்கு பிடிச்சவங்களோட உட்காந்து ஒரு பீஸா சாப்பிடணும். என்ன வேணா சாப்பிடலாங்க. வண்டியை நான் ஓட்டுறேன். நீங்க பிரேக் போடுவீங்களே. இது என்னங்க கதையா இருக்கு? பிரேக் போடாம யாரால தான் ஓட்ட முடியும்? எக்ஸ்கியூஸ் மீ சார், ஆர்டர் ப்ளீஸ். இதை நீங்களே வச்சுக்கோங்க. அதோ அவங்க சாப்பிட்றது ஒன்று, இவங்க சாப்பிட்றது ஒன்று எடுத்துட்டு வாங்க. ஓகே, தேங்க்யூ சார். நான் முன்னாடியை விட கலகலப்பா இருக்கேன்னு அக்கா சொன்னா. நான் முன்னாடியை விட டீசெண்டாக இருக்கேனா அம்மா சொன்னாங்க. என்னோட அடையாள அழுகையே என்னை விட்டு போன மாதிரி இருக்கு தெரியுமா? அழுதா நம்ம மனசு மட்டும்தாங்க சுத்தமாகும். சிரிச்சா நம்ம கூட இருக்கிறவங்க மனசும் சுத்தமாகும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் கண்ணாடி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கெல்லாம் என்னங்க அர்த்தம்? என்ன அர்த்தம்? சார், யுவர் ஆர்டர். தேங்க்யூ. கரெக்ட் பண்ணுற நேரத்தில் கட்டையை போடுறானே. எனக்கு வேணாம். போலாமா? ஏன், என்னாச்சு? சாப்பிட வெக்கமா இருக்கு. நீங்க தானே கேட்டீங்க. கேட்டேன். இப்போ ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க பணம் கொடுத்துட்டு வாங்க, நான் வெளியில வெயிட் பண்றேன். எதுக்குங்க என்ன கூட்டு வந்தீங்க? சொல்றேன். போலாம், வண்டி எடுங்க. பிரேக்கு? பிரேக் போடாம எப்படி வண்டி ஓட்ட முடியும்? நிலா நிலா பாய நில்லாம பாய நிலா நிலா பாய நில்லாம பாய மலை மேல ஏறி வரியா எனக்கு மல்லிகைப்பூ கொண்டு தரியா நிலா வர மாட்டா முத்தம் தர மாட்டா நிலா வர மாட்டா முத்தம் தர மாட்டா நிலவு குட்டி புரியா அதுக்கு தாலி ஒண்ணு கட்டு சரியா அடிபோடி கள்ளி இருக்குது தாலி அதுக்கு முன்னால சின்ன சின்ன ஜோலி டன்ட்டு கொட்டா குட்டி போற மரியாடி கை முறுக்கு வாங்கி தர சரியாடி கை முறுக்கு வாங்கி தந்த வர மாட்டேன் பொய் முறுக்கு காட்டிடுவேன் தர மாட்டேன் ஆத்து பக்கம் கூத்து கட்ட வரியாடி அத்தனையும் ஏத்து கொட்ட தரியாடி ஆம்பளைக்கு ஆசையப்பா வர மாட்டேன் உலகிட்ட மீசை நான் தொட மாட்டேன் தடுக்கு மினுக்கு உடம்பால தடக்கு தடக்கு ரயில் போல படக்கு படக்கு மனசாட அடியாடியாட்டோய் எடக்கு மடக்கு பிச்சால எகிரி குதிச்சு முச்சாட நினப்பு கிடந்து தள்ளாட அடியாடியாடோய்
நிலா நிலா பாய நில்லாம வாய சந்தனத்தில் செஞ்சு வச்ச உடம்பாடி சக்கரைய தக்கி வச்ச கரும்பாடி காய்ச்சல் எனக்கு கிட்ட வந்து கைய தொட்டா மருந்து இருக்கு டும் 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 பிப்பி பேடும் டும் டும் பிப்பி மேளப்பட்ட சொல்ல போறாண்டி அடியா டோய் நிலா நிலா பாய நில்லாம பாய நிலா நிலா பாய நில்லாம பாய மலை மேல ஏறி வரியா எனக்கு மல்லிகைப்பூ கொண்டு தரியா அடிபோடி கள்ளி இருக்குது தாலி அதுக்கு முன்னால சின்ன சின்ன ஜோலி என்ன இது? தெரியல. வண்டியில இருப்பா, அரெஸ்ட் ஆயிருக்க. ஏன் சார்? நானே சார் தப்பு பண்ணேன். மா நீ கிளம்பு. எஸ் சார். நீ வீட்டுக்கு போ. ஏய் அப்பா வண்டியில ஏறு. கிளம்பு மாங்கறல்ல. இப்போ நீ என்ன சொல்ற? எத்தனை தடவை சார் சொல்றது? அவன் தான் சார் ஆள் வச்சு என்ன அடிச்சான். வட்டி கிட்டு ஊர் அடிச்சு உலையில கொட்டணும் அவன் வெளியே, நான் உள்ள. நல்ல கேம் சார் இது. நீ சூரிய வீட்டுக்கு போய் அவனே அவன் ஆளுங்களையும் அடிச்சதாகவும் அவனை கொலை பண்ண முயற்சித்தாகவும் பிராது கொடுத்துருக்கான். விசாரிச்சானே தெரியும். எங்க அம்மாவை தப்பா பேசினா சார். அதான் சார் நானும் அடிச்சேன். அப்ப நீ அடிச்ச? நான் ஒரு ஆள் சார், அவனுங்க 8 பேர். நானும் அடி வாங்கியிருக்கேன் சார். நீ ஏன் பிராது கொடுக்கல சார்? அதான் சட்டத்தோட பார்வை. ஆமா சார், கொலை பண்றவன் விட்டுட்டு ரோட்ல தம் அடிக்கணும், செவுத்துல ஒண்ணுக்கு போறவனையும் பிடிக்கிற போலீஸ் தானே சார் நீங்க? உனக்கு அவனுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? சமூகத்தில் அந்தஸ்து உள்ள அவனுக்கு இல்லாதவனுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? அவங்க சட்டத்தையும் சட்டத்தில் உள்ள ஓட்டையும் பயன்படுத்திக்கிறாங்க. நீங்க சட்டத்தை சட்டம் பண்றது கூட கிடையாது. இங்க சட்டம் தான் எல்லாம். டேய் அவனுக்கு டீ கொடு. வேணா சார், நான் போலீஸ் ஸ்டேஷன்ல பச்சை தண்ணி கூட குடிக்கிறது இல்ல. டேய் ஒண்ணு கேக்கடா. பழனியப்பா கொஞ்சம் நவுந்து கேளுப்பா. நான் பேசுறது கேக்குதா? ஹலோ கல்லுலி மங்கா நெடுங்கா வெட்டி அறிவுன்றது 5% இருக்கா? அர்ஜி ஒண்ணு கேக்கல. மட சாம்ராணி ஹலோ பேசுறது காதுல வச்சா எப்படிடா கேக்கும்? ஆட போடா ஒண்ணு கேக்கல. என்ன? கொஞ்சம் பணம் வேணும். நாளைக்கு வந்து ஆடுறேன். அதான் ஓட்டத ரோட்ல பாத்துட்டே. நீ எது கேக்குறன்னு எனக்கு தெரியும். நான் பைசா கிடையாது. நடைய கட்டு.
உன் பாயில நான் தான் படுப்பேன். உன் முந்தானை என் நெஞ்சு மேலதான் கிடக்கும். அது மாறுச்சு வா வா ஏறு, நான் ரெடி பண்ணிட்டேன். சார், இந்த கேஸை ஒழுங்கா முடிச்சு கொடுக்கல, இந்த ஏரியா பக்கமே நீங்க தலை வச்சு நீ பணம் கிடைச்சதா? நீ கேட்ட பணம் இல்ல இருக்கு. அழுவாதீங்கம்மா. சார், பீஸை வாங்கினா பிச்சுக்கிட்டு ஓடிடுவீங்க. பையனை கூட்டு வந்தாதான் மீதி காசை தருவேன். புரியுதா? போங்க, போயிட்டு வாங்க. அதான் வக்கீல் வந்திருக்காருல்ல. நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீ போ. அம்மா, வக்கீல் கூட்டு வந்துருவாரு, உட்காருங்க. அம்மா எங்க? வெளியில. சொல்லுமா, என்ன நடந்தது சொல்லு. 7 நேரம் வீட்டில் படுத்துருந்தேங்க. கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. யாரான்னு வந்து எட்டி பார்த்தேங்க. அப்புறம் பழைய நகையெல்லாம் பாலிஷ் போட்டு தரேன்னு ஒருத்தர் நின்றுட்டு நானும் நீ போலாம்ப்பா. கூட்டிட்டு போலாமா? வெறும் வயித்தோட இருக்கான். ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுத்து கூட்டு போங்க. தாகமா இருக்குதுன்னு தண்ணி கேட்டாங்க ஐயா. நான் போய் சொம்புல தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறதுக்குள்ள அந்த 10 பவுன் நகை எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டேன். ஒரு நிமிஷம் இரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. தெருவில் 4-5 வீட்டு இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த படுபாவி பையன். நீங்க தான் தயவு பண்ணி எப்படியாவது நகை சார், ரைட்டர் யார் சார்? சரி சரி, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீல்ல, வந்து விசாரிக்கிறேன் போ. ஐயா, மார்க்கெட்டில் காய்கறி கடை வைத்திருக்கும் என்னுடைய அம்மா மேற்படி நபர் தண்டபாணியிடம் வாங்கிய 30,000 கடனுக்காக அநியாய வட்டி வாங்கும் நோக்கத்தில் 60,000 ரூபாயாக என் அம்மாவிடம் ஸ்டாம்ப் பேப்பரில் பொய்யாக எழுதி வாங்கிக் கொண்டு தினமும் அடியாட்களை வைத்து பணம் கேட்டு எங்களை மிரட்டிக் கொண்டிருக்கிறார். அநியாய கந்து வட்டி வசூல் செய்து வரும் தண்டபாணியை கைது செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு எம் யோகா. சட்டத்தையும் மனுஷனையும் ஒரே மாதிரி பார்க்குறவங்க மேலே நம்பிக்கை வச்சு பிராது கொடுத்துருக்க சார். சிஎஸ்ஆர் காப்பி வாங்கிட்டு போ. சரிங்க சார். வக்கீல் சார், சொன்னபடி பையனை கூட்டு வந்துட்டீங்க. இந்தாங்க மீதி ஃபீஸ். ரொம்ப நன்றி. போயிட்டு வாங்க. தெரியுது வயித்துல ஒண்ணுமே இல்லையே. இன்னாத்துக்கு 6 வேளை சாப்பிட்டிருப்பியேடா. இவ்வளவு நேரம் நீ பேசுனதுக்கு 4 இட்லி 4 போண்டா வாங்கி கொடுத்துருந்தா பசியாவது ஆறி இருக்கும். பேசாம இரு. டேய் சும்மா இருமா, அல்லது ஊரை கூட்டாதம்மா. முதல்ல இவங்க சாப்பிட்டுட்டோமா, அப்புறம் பேசிக்கலாம். நீ தான் நம்ம ஜாதி பொண்ணு, கரெக்டா பேசுற. வேணி, அம்மாவை கொஞ்சம் விட்டுட்டு வந்துரு. போய் வண்டியில ஏறுமா. ஏறுமா, பார்த்து உட்காரு. பார்த்து. வேணி, பார்த்து கூட்டு போ. பத்திரமா பிடிச்சிக்குமா. அதுக்கு யார் வழி தரது? சரி, நான் பாத்துக்கிறேன். நம்ம வீட்ல போலீஸ் வண்டியா? என்ன இன்ஸ்பெக்டர், உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு. என் மேல கம்ப்ளைண்டா? யார் இந்த தைரியவா? ஸ்டேஷனரிக்கு வரீங்களா? என்கொயர் பண்ணோம். வர்றதுல ஆட்சேபம் இல்லை இன்ஸ்பெக்டர். எனக்கு உலகத்தில் இருக்க எல்லா வியாதியும் இருக்கு. நம்புங்க. பிளாடர் பிரச்சனை 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா 1க்கு போகணும். ஃபைல்ஸ் பிரச்சனை 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா 2க்கு போகணும். ஒரு நாளைக்கு 5 வேளை இன்சுலின் போடணும், 10 வேளை மாத்திரை சாப்பிடணும். பிபி காலையில் மேலே இருக்கு, சாயந்தரம் கீழே இருக்கு. அதனால சிரமம் இல்லாமல் இங்கேயே. உங்க மேல கந்து வட்டி வசூல் பண்றதா புகார் இருக்கு. வட்டி வாங்குறது காசு கொடுத்தா தானே? நான் தான் பணம் கொடுக்கவே இல்லையே. நடிக்காதரா, பணம் கொடுக்காம எப்பறம் தினமும் வட்டி வாங்கினேன்? கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல, குறுக்கு போந்து மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது. நானே என் பொண்டாட்டி புண்ணியத்தில் கஞ்சியோ கூழோ குடிச்சு காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கேன். நான் எங்கேருந்து சார் வட்டி கூட போகிறேன்? மார்க்கெட்டில் விசாரிங்க சார், ஊருக்குள்ளே கேளுங்க சார். சரி, நான் வட்டிக்கு விட்டதுக்கு ஆதாரம் இருக்கா சார்? பணம் கொடுக்கும்போது 30,000க்கு 60,000 ஸ்டாம்ப் பேப்பரில் அவர் தான் சார் எழுதி வாங்கினாரு. அதோட காப்பி இருக்கா? உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயத்துக்கு எப்படி சார் ஆதாரம்? டெய்லி வசூல் பண்ணுறத வீடியோ தான் சார் எடுத்து கொடுக்கணும்.
அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன்கிட்ட ஆதாரம் இருக்கா இல்லையா? இல்லை சார். ஆதாரம் இல்லாத எந்த புகாருக்கும் நடவடிக்கை எடுக்க முடியாது. கிளம்புங்கய்யா. இன்ஸ்பெக்டர், இவ்வளவு நேரத்தை வீணாக்கிட்டு ஒரு காப்பி தண்ணி குடிக்க சில்லறை கொடுத்துட்டு போக கூடாதா? காஃபி கேட்டா வட்டைக்கு சேர்த்து கொடுக்குறீங்க. உடம்பு பார்த்துவோம். ஊர்ல ஏகப்பட்ட பேர் வட்டிக்கு வாங்கியிருக்கான். இது வரைக்கும் எவனும் என்கிட்ட தலை தூக்கி பேசினதும் இல்லை, எழுத்துக்கிட்டு போலீஸுக்கு போனதும் இல்லை. தண்டமாணி வீட்டு வாசல்ல 3 எழுத்து வண்டி வந்து வாயை கிண்டிட்டு போகுது. மார்க்கெட்ல 5க்கும் 10க்கும் காஞ்சி போன காய்கறியை வித்து வாயையும் வைத்தையும் கழுவுற அண்ணாடங்காச்சி சீயப்படுத்திட்டு போயிட்டாண்டி. அவன் கால் கட்ட வரல கயிறு கட்டாம என் நாடி அடங்காதடி. டேய் டேய் மனுஷனா நீ? டேய் சே, இதுக்கு நீ விஷத்தையே குடிச்சுக்கலாம்டா. அப்படி என்னடா கோவம் உனக்கு? அப்படி என்ன கோவம்? இதுக்கு தான் அன்னைக்கே சொன்னேன், கஷ்டப்பட்டு கமிஷன் வாங்கின பணத்தை கொண்டு போய் பியூட்டி பார்லருக்கு செலவு பண்ணாதானா கேட்டியா? இந்நேரம் அந்த காசு இருந்துச்சுன்னா ஒரு கேமரா மொபைலை வாங்கி நீயே வீடியோ ப்ரூஃப் ரெடி பண்ணி சாட்சியா கொடுத்துருக்கலாம். இதுக்கு தான் கூடவே இருக்கிற கூட்டாளி சொல்றதை கேட்கணும்டா. நீ மிளகா சட்னி சாப்பிட்றத நிப்பாட்டு, அப்பதான் இந்த முறப்பெல்லாம் குறையும். சரக்கு எனக்கும் வச்சிரு. டேய் 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 மாப்பிள்ள நில்லுடா. தண்டபாணி இந்த விஷயம் இல்லைன்னா வேற விஷயத்துல மாட்டாமையா போயிடுவான். சரக்கு அடிச்சா சந்தோஷமா இருக்கணும்டா, புரியுதா? வா போலாம். பணம் கொடுத்தா துப்ப தெரியுமா? எனக்கு துப்ப தெரியுமே. உன் வயசுல பாட்டில் கேட்டில் வாங்கி குடிக்கிறத விட்டு மரக்கடைக்காப்பா வர? காசு கொடு, பாட்டில் வாங்கி குடிக்கிறேன். நானே வட்டிக்கு வாங்கி அவிச்சு எடுத்து வந்திருக்கிறேன். என்கிட்ட எதுப்பா காசு? தெரியுதுல்ல, பக்கவாயை பொத்து. கிளவி உழைச்சு குடிச்சா தான் ஒயின் ஷாப் பக்கம் போயிடும்ல, இங்க எதுக்கு வர போறோம்? என்ன மச்சான்? என்னடி ஆட்டம்? ஒரு அத்தை நான் சாயப்படுற கெமிக்கல் அடி. இப்ப நீ ஆழ்துளை கிணற்றுக்குள் விழுந்த சிறுவனை மீட்க முயன்ற தீயணைப்பு படையினர் போராட்டம் வீணானது. இதெல்லாம் வழக்கமானதப்பா. தமிழக வீராங்கனை சாதனை. இதெல்லாம் சகஜமானதப்பா. மாவோயிஸ்டுகள் மூலம் கடத்தப்பட்டார் கலெக்டர். இதெல்லாம் சாதாரணமாப்பா. யோ, என்னையா எவ்வளவு பெரிய விஷயத்தையும் மகா கேவலமா பேசிட்டு இருக்க? உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன இந்த வெட்டியா பேசிட்டு இருக்க? வேலையை போடுறான். யோ விளக்குன, அன்னைக்கே உன்னை இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன். என் பொண்ணு அமெரிக்காவுல. அந்த முத வீட்டு கோமதிக்கு பிறந்தது தானே? என் பையன் ஆப்பிரிக்காவுல. கதிரேச மகன் தானடா. ஒழுங்க மரியாதையா ஓடி போயிரு. இன்னொரு தடவை பேண்ட் ஷர்ட் இன்செர்ட் பண்ணி பார்த்தேன், ராட வச்சு பேக்ல எடுத்துரு. ஓடி போயிரு. ஓசிட்டி பசங்களா? உனக்கு என்னண்ணே வேலைண்ணே? உனக்கு சொன்னா கோச்சுக்க மாட்டேன். என்னைக்குமே அழுகி போன பழத்தை வச்சு அபிஷேகம் பண்ண நினைக்க கூடாது. புரியலையே ஒண்ணும். நாளைக்கு காலைல குளிச்சு புட்டு நேரா கண்ணாடி முன்னாடி போய் நில்லு, எல்லாம் புரியும். ஒன்ன போய் கேட்ட பாரு. போயா போடா போய் போய் வந்துட்டான் 50 வயசுல ஆடி. அவன் கடக்கற விடு மச்சான். இவன் ஒருத்தன்டா பேலன்ஸ் இல்லாத போன்ல எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டு. சரி தோடா, உன்கிட்ட பேலன்ஸ் இருக்குல்ல மச்சான்? அவசர சவாரி ஒண்ணு இருக்குடா. இன்னைக்கு சவாரி வாரி இருக்குன்னு சொல்லி எஸ்கேப் ஆன மம்மனை உனக்கு சமாதி கட்டிடுறேன். போடா சொல்றா, நானே வெறுத்து போயிருக்கேன்டா. ரியல் எஸ்டேட்டே ரொம்ப டல்லா இருக்கும்ல. முள்ளங்கி கரெக்டா இருந்தா பேசலாம். பூதம் தாண்டா மச்சான், 4 பரம்பரையா வச்சிருக்காங்க. சரிடா மச்சான். டேய் மாப்பிள, அட்டைப்பட முடியுமா? அதான் திருச்சியில் ஆதி இருக்கானடா, அவன்கிட்ட வேணா கேட்டு போறேன். ஒரு அட்டைக்கு 3 என்ன பார்ப்போம். சொல்றேன் மாப்பிள. ஓகேடா.
என்ன சூரி வெறி தீர அடிச்சியா? என் வெறி ஒன்றும் அடங்கலண்ணா. அப்போ உன்னால முடியற மட்டும் முருகேச அடி. அண்ணா சொல்றது நான்டா, அடி. வச்சிருவானே. நான் சொல்றேன் அடி. இப்ப என்ன செய்யறேன்னா தெரியுண்ணே. என்ன யோகா உங்களை அடிக்க வந்தான், தடுக்க வந்த என்ன இந்த நிலைக்கு ஆளாக்கிட்டான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல பிராது கொடுக்கணும். இந்தா கிளம்பு. குடி. நல்லா அடிச்சியா? இப்ப சந்தோஷம் தானே? வீட்டுக்கு ஒரு கட்டு கொடுத்து அனுப்பு. சாப்பிடு. மஞ்சம் மாறுதம் கொஞ்சம் மாறுதே, அஞ்சு காலமும் தஞ்சம் தேடுதேயோ. நதியினில் போகும் இளையன போனே, உன் கரை தேடி வந்ததால் வாழ்ந்தேன். என்னை மீட்டு கையில் தந்தாய், உண்மையிலே நீயுமென் தாய். பக்கத்திலே நீ இருக்கும் வரமொன்றே கேட்கிறேன். உந்தன் மடி சாய்ந்திடும் நேரம் மட்டும் வாழ்கிறேன். இதுவரையில் தனிமையிலே, உன்னருகில் இனிமையிலே வாழ்ந்து வந்தேன். வெறுமையிலே வென்று விட்டாய் இளமையிலே. எண்ணங்கள் யாவும் வண்ணங்கள் பூசி வானவில் நீட்டினாய். கண்ணத்தை தாண்டும் கண்ணீரின் துளியை அன்பென்று காட்டினாய். சூரியனின் கதிரே, சுருங்காத மலரே, சுகம் தரும் உறவே,
சிறகுகளை முறிந்து வந்தேன் சீக்கிரமாய் எழ வைத்தாய் சுந்தரியே உனதன்பில் சட்டெனவே அழ வைத்தாய் எனக்கான மழையே அனல் தரும் மலையே தேவதையின் நகலே என் பாதியுயிரே. உலகத்தில் ரொம்ப பாவியும் ரொம்ப கொடுத்து வச்சதும் நாம தான். நீ ரெஸ்ட் எடு. என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சீண்டாம இருந்தது, இப்போ ரொமான்ஸ் லுக்கெல்லாம் வருது. போன பிறவியில் நீ ஏதோ பாவம் பண்ணியிருக்க, அதனால தான் உனக்கு நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன். எப்படி? நீ எனக்கு கிடைச்சிருக்கல்ல. இப்படியே முறைச்சிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? காசு இல்லாதவங்க கத்துனா காதில் விழாது சார். சாட்சி அப்படி இருக்கு. ரத்தம் வர வரைக்கும் பிரச்சனை இல்லை, வந்தா செக்ஷன் வேற சேஞ்ச். நீ தான் காரணம் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு. என்ன நடந்தது நீ சொல்லு சார். சட்டமும் சாட்சி என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க சார். யாருக்குடா அதில் சாப்பிட மாட்டார் போ சார். நான் சாப்பிட்றேன். காலேஜ் போறீங்களா? போலீஸ்காரங்களுக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஆவுனா போலீஸ் அராஜகம் ஒழிகன்னு கோஷம் மட்டும் போட தெரியுதுல்ல. இனிமேல் அடி தடின்னு ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வந்தீங்க முட்டிக்கு முட்டி தட்டி விடுவேன். எழுத்து போட்டு போ. உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? நீ போடு. வீட்டுக்கு போலாம் வாப்பா. அப்பா என்னப்பா பண்ற நீ? என்ன ஜாமீன் எடுத்துட்டு வரீங்களா? அந்த பையனுக்கு உதவி பண்ணதுன்னா இது தப்பு. உங்களை மாதிரி அட்டைப்பூச்சிங்களுக்கு மத்தியில் மாட்டிக்கிட்டேன் பொண்ணுங்களுக்கு அவன் தான் ஆதரவு தரான். அதான் அக்கா தங்கச்சி 2 பேருக்கு ஆதரவு கொடுக்குறான் போல. அது உங்க கொலை புத்தி. எத்தனை கெத்த இந்த உலகத்துல இருக்கான். அவன் வந்தா நீ தூங்க மாட்ட. என்ன என் ஆள நீ எப்படி அடிப்ப? நான் அடிப்பேன். என் பொண்டாட்டி அடிப்பா, நீ எப்படி அடிப்ப? தாய் போது விட்டுருமா பய அப்படி. ஏண்டி அங்க வளர்க்கறது என் படத்துல உரசி பாக்குறது அவன் உடம்புலையா? என்னடி உனக்கும் அப்பனுக்கும் ஆத்தா நினைப்பு மறந்து போச்சா? உங்க காலை புடிச்சு கேக்குறேன், எங்க அம்மாவை பத்தி மட்டும் பேசாதீங்க. ஏய், என் வீட்டுக்காரர் தெருவுல போற 4வது 3வது படிக்கிற காளியாங்குட்டி கூட வாடா போடான்னு கூப்பிடுது. அதையெல்லாம் ஏன் பொறுத்துட்டு இருக்கே தெரியுமா? அவர் இளமை என்னைக்கும் அப்படியே இருக்கணுங்கிறதுக்காக தான். அதுக்கு நீயும் பாய் விரிச்சாதாண்டி முடியும். நாளைக்கு ராத்திரி நீ என் வீட்டுல இருக்கணும். இருக்க. நாளைக்கு நீ பாய் விரிக்கல, நான் விரிக்கிறேன். ஆடைய உன் குடும்பத்துக்கும் அவன் குடும்பத்துக்கும். நம்ம இப்படி சொல்லிட்டு பூச்செடியில பூ தங்குமா? பூக்க பூக்க பறிக்க வேண்டியதுதான். அந்நாடு காட்சி வருமானமும் ஈசல் வாழ்க்கையும் ஒண்ணு. ஏதோ சம்பாதிக்கிற காசு வட்டி கட்டதான் உதவுது, வாழ்றதுக்கு உதவலையே. எப்படியாவது தண்டமணியை ஒரே வீட்டில் சாய்க்கணும்.
உன்ன மாதிரி பொண்ணை பார்க்கறது தான் சவம். குடும்ப நடத்தவடா கூப்பிட்டேன், கூத்துடிக்கு தானடா கூப்பிட்டேன்.
நீயாவது ஒரு நிர்பந்தத்தால ஆடுறதுக்கு வந்து வந்து போனவ. ஆனா நான் வட்டிக்கு வாக்கப்பட்டவ. இந்த பணப்பையால இனிமே யாரும் வாழ்க்கைய தொலைச்சிடக்கூடாதுன்னு தான் 2 பேரையுமே நீங்களாவது போய் நிம்மதியா இருங்க. உங்க கேட்கட்டுமா? கேளு. ஆமா, உன் பேர் என்ன? என்ன கேள்விடா கேக்குற நீ? நினைச்சு பாரு, எப்பாவது உன் பேரை எனக்கு சொல்லியிருக்கியா? பூமிகா. நிலா நிலா பாய நில்லாம பாய நிலா நிலா பாய நில்லாம பாய மலை மேல ஏறி வரியா எனக்கு மல்லிகைப்பூ கொண்டு தரியா நிலா வர மாட்டா முத்தம் தர மாட்டா நிலா வர மாட்டா முத்தம் தர மாட்டா தேனிலவு குட்டி புரியா அதுக்கு தாலி ஒண்ணு கட்டு சரியா அடிபோடி கள்ளி இருக்குது தாலி அதுக்கு முன்னால சின்ன சின்ன ஜோலி டன்ட்டு கொட்டா குட்டி போற மரியாடி கை முறுக்கு வாங்கி தர சரியாடி கை முறுக்கு வாங்கி தந்த வர மாட்டேன் பொய் முறுக்கு காட்டிடுவேன் தர மாட்டேன் ஆத்து பக்கம் கூத்து கட்ட வரியாடி அத்தனையும் ஏத்து கொட்ட தரியாடி ஆம்பளைக்கு ஆசையை வர மாட்டேன் கூழக்கிட்ட மீசையை நான் தொட மாட்டேன் தடுக்கு மினுக்கு உடம்பால தடக்கு தடக்கு ரயில் போல படக்கு படக்கு மனசாட டியா டியா டோய்